அதிமுகவுக்கு மீண்டும் கந்தர்வக்கோட்டை ஒதுக்கீடா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவிடமிருந்து கந்தர்வக்கோட்டை தொகுதியை பெற அதிமுக திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? அதாவது அதிமுகவினுடைய மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை தொகுதி. அந்த தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியை அதிமுக தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நரசாமலை ஆறுமுகத்திற்காக அந்த இடம் கேட்கப்படுவதாக தெரிகிறது. தொடர்ச்சியாக அந்த இடத்தை கேட்டு வருவதற்காக அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி விஜயபாஸ்கர் தரும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் பாஜகவுடன் இது தொடர்பாக பேசிய அதிமுக தலைமை அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை கொடுக்க முடியாமலும் அல்லது கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் முனைப்பு காட்டி வருகிறது. அவங்க விருதுநகரை கேட்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அல்லது சென்னையில ஒரு தொகுதியை கொடுத்து நம்ம இந்த தொகுதியை ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை முன்னெடுப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அதற்கான பேச்சுவார்த்தை போகிறது. இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில அது குறித்த பேச்சுவார்த்தையானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இரண்டு தலைமையிலும் தொலைபேசி வாயிலாக பேசிக் கொள்கிறார்கள். அதற்கு முயற்சி செய்யும் வகையில் தான் விஜயபாஸ்கர் தொடர்ச்சியாக இன்று 4வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தற்போது அது குறித்து பேசி வருகிறார். மிக தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த முயற்சியின் பலனாக கந்தர்வக்கோட்டை தொகுதியை அதிமுக திரும்ப பெறுமா என்ற ஒரு கேள்விக்கு விடயம் இன்றோ அல்லது நாளையோ தெரிந்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.